வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு காலையில நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை வெற்றில தீபம் ஏத்தலாமா? இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. முருகர் யாரு? நம் இறைவன். குழந்தைய பார்த்தா குழந்தை, இறைவனா பார்த்தா இறைவன். நம் அண்ணனா, சகோதரனா, அப்பனா, எப்படி பார்த்தாலும், எப்படி வேண்டினாலும் நம்மள அவர் பார்த்துப்பாருங்க. முருகனை செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை தான் வெற்றில தீபம் ஏற்றணும், வெள்ளிக்கிழமை தான் விரதம் இருக்கணும் அப்படின்னெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே எடுத்துட்டு வராதீங்க. 365 நாளும் முருகனை நினைங்க, முருகருக்கு விளக்கு போடுங்க, முருகர்கிட்ட கைதொழுது வேண்டுங்க. கடவுள்களுக்கு எப்பொழுதுமே இன்ன கிழமை, இன்ன தீபம், இன்ன மலர்கள் அப்படின்னு ஒரு வரையறையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம மன திருப்திக்கு தான். கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது முழுமையான அன்பும், பக்தியும், நம்பிக்கையும் தாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட கடவுள் நல்லாதாங்க வச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, பக்தியா நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது, எப்படிங்க அவர் ஏத்துக்காம போவாரு? 365 நாளும் முருகன் அடிமையாவே இருக்கணும்னு நினைங்க. முருகனையே தொழுங்க. எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் கண்டிப்பா அவர் நம்மள அதிலிருந்து காப்பாத்துவாருங்க. வெற்றிலை தீபத்துக்கு அதற்குண்டான மரியாதையும், அதற்குண்டான சக்தியும் கண்டிப்பா இருக்கு. நான் இல்லைங்கல. ஆனா, அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இந்த நாள்ல தான் செய்யணும், இந்த கிழமையில தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த மட்டில எப்ப வேணாலும் செய்யலாங்க. வெற்றிலை தீபம், கிராம்பு தீபம், கல்கண்டு தீபம் இதெல்லாம் எதுக்கு ஏத்த சொல்றாங்க தெரியுமா? அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரும். அப்படிப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜிய என்னைக்கு எடுத்துட்டு வந்தா என்ன? அதனால 365 நாளும் கூட வெற்றிலை தீபம் போடலாம். வேல் அபிஷேகம் செய்யலாம். கிராம்பு தீபம் ஏத்தலாம். பச்சை கற்பூர தீபம் ஏத்தலாம். முருகன எப்படி வேணாலும் கும்பிடலாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.